ஒன்று இங்கே கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். இதுதான் நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்தந்து வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன். இதுக்கு இவ்வளவு கத்துறான்னு பார்த்தா ஒரு டீசர் 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பாத்தீங்கன்னா வர இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை. இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த மாதிரி பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு. தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானு. அந்த உண்மையிலே நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 மினிட்ஸ்ல 10 சட்டை எப்படி மாத்துறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம். நிச்சயமா பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச். இல்ல திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில வரும். இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு. அதுக்காக தான் சொன்னது. போட்டோலாம் எடுத்துங்க. கொஸ்டின்ஸ் சிவாசான் இது அடிக்கப்பட மாதிரி சொல்லுங்க. சிவா சார் எங்க சார்? யாரு சார்? நீங்க நல்லா எனக்கு தெரியும், எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர்லாம் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, 15 பவுன் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒரு வேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? நல்லா சொன்னேன். அதை நான் பண்ணும்போது நீங்க வெளியில சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே. அதனால நம்ம பண்றது வெளியில தெரியாம தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது அது என்ன அப்படின்றது. இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா இப்ப இங்க ஒரு 15 சவரம் இங்க ஒரு 15 சவரம் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இல்ல ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தோ அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றாரு. சார் கொஸ்டின் பாருங்க சார். சிவா சார், ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த் கேலக்ஸி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இல்ல இல்ல சார், அதாவது சந்தர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாம் மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிகார் அந்த மாதிரி இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒரு தடவை மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டர் அவர் தான். ஸோ கண்ணபுரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையும் நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் அவர். சார் வாங்க சார். சார் ஒரு செகண்ட். பத்திரிகையாளர் மன்னிக்கவும், அவசர வேலை காரணமாக திரு MS பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சார். இயக்குனர் சார், ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க எதுவும் ஸ்கிரீன் பிளேவும் எழுதிருக்கீங்களே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார் அதான் சார். இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறேன் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் சார்.
ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர் என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு இதை அதை தாண்டி வந்து சொன்னா இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருப்பார், இந்த சீன் சூதுவம் கிடையாது, இந்த சீன் சூதுவம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க, அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சரி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். அதான் சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். நெக்ஸ்ட் சார் வாகை சார், நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி, நீங்கள் நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில். இது எப்படி இருக்குது? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது? அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம் நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அது நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன். அதனால் வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பொறுமை வேணும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சமூகம்னு ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படி தான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால ஒரு நடிச்சிட்டு இருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். சார் திருக்குமன் சார், இதில் வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பற்றி நம்ம போட்டு அவர் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால இல்லை ஆக்சுவலாக அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க, இது வரைக்கும் இதுவும் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து ப்ளஸ் பண்ணுறப்போ அதனால இல்லை பண்ணுறது. இதெல்லாம் வந்து அவர் மிஸ்ஸஸ் அவர்கள் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம். அது இல்லை, அது ஒன்றும் இல்லை. பார்ட் 3 கண்டிப்பாக எடுப்பீங்களா? கண்டிப்பாக பார்ட் 3 இல்லை 100% இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் எல்லா ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து விஜய் சிவா சார் அண்ட் இஸ் கேங் அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, MS பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க, அரவிந்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆளோட ஒரு பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நம்புறேன்னு பேர் தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாமல் சோதகம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இருக்காங்க.
இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருட்செலவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்னைக்கு 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கலாம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அதோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளோ பண்றதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை 2ன்ற டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றது என்னோட பாலிசியா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சூர்யம் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க, ஏன் அவருக்கு போடல? அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவான் இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்லை அவர் காமெடி வயசுல அடிச்சு தூக்கிடுவாரு விஜய் சேதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூர்யாவில் காமெடி பின்னாடி அப்ப வந்து காமெடி பண்ணாரு வந்து அந்த கேரக்டர் இல்லை. இப்போ வந்து அந்த சூர்யம் வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ண சிவா கேரக்டர் கிடையாது. சூர்யம் 2ல வந்து சூதுவம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுவம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் நடிக்கல. இஸ் கேரக்டர்ஸ் என்டிலிட்டி அந்த யூனிவர்ஸுக்குள்ள ஒரு கேரக்டரா அவங்க வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா அது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும், மாநிலங்களோட இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு இந்த மாதிரி பேப்பரில் வளர்ந்து வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிறக்காக டீ கடைக்கு போகிறோம். டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவாலுவேஷன் நான் பார்க்குறேன். எவாலுவேஷனுக்கு எதுவுமே நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை யதார்த்தம். நீங்கள் கலா யதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரும் போஸ்ட் ட்விட்டர்ல யாரும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா, வாட்ஸ்அப்ல யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னா கருத்து என்னோட ஒப்பீனியன். நான் மற்றவங்களுக்குலாம் இது நீங்கள் இப்போ இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார் உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்போ இருக்கிற வேற. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கேரவன் போடுறாங்க, ஒரு செகண்ட்லேயே கேரவன் போடுறாங்க, உள்ளே போயிட்டு வரமாட்டுறாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? அப்போ என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் வேண்டாம் என்ன ஏண்டாலாம் இருக்குது, நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் அதுக்கு தான் இருக்கும் இப்படிங்கலாம். இதெல்லாம் ஒரு அந்நியம் வந்துருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம் வணக்கம் இது மாதிரி ரொம்ப ஒரு அந்நியம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு.
சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு. அன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்ததுனால பிரமாதமா நடிச்சோம். இன்னைக்கு எல்லாம் கேரளா இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பிரமாதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்துல சலூன் படத்துல பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்காங்க, பழசை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான், வளர்ச்சி தான். சார் கண்ணாரம் சார், ஒரு கேள்வி. நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனால் அங்கேருந்து இங்கே எல்லாரும் நிறையா இருப்பாங்க. இங்கேருந்து நாங்கள் போட்டு அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அது எப்போதான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், சூதுகவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூ சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுகம் டைட்டில் நலவட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவர் வச்ச டைட்டில். பேசிக்கலா சூதுகம் வந்து ஒரு காமெடி படம். சூதுகம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். அது வந்துட்டு வேற என்ன, சூதுகம்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டம் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்ற ஒரு சட்டரிக்கலா சொன்னாங்க. சூதுகம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றதுதான். எந்த விதமான பவுடர்லாம் போடாம, மேக்கப்லாம் போடாம, பட்டவர்த்தனமா மூஞ்சி நடிச்ச மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபன்னா காமெடியா டெலிவரி பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதுல சூதுகம் முக்கியம், நானும் நாட்டு மக்கள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இப்போ இதுவே டைரக்ஷன் ஸ்டைலும் அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தரசி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பாட்டெல்லாம் படக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தரசி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரு, அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்குவேஜ் இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது. அதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு. இப்போ சூதுகம் பார்த்தீங்கன்னா சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசன்ட்ருன்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியலை, ரீச் ஆகலை அவங்களுக்குண்டு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் டைரக்டர் கொஞ்சம் குறைவா சொன்னாலும் நீங்க நிறையா சொல்லிட்டீங்க. அவர் குறைவா சொன்னாலும் பார்க்கல, மாத்திரம் சொல்றாரு, அவ்வளவுதான். குறைவா எடுத்துக்க மாட்டாங்க. நான் எப்படி அவர் வந்து என்னை பத்தி பிரச்சனை பண்ணிக்கிறாரு. அதனால நான் அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து அப்பா அண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அண்ணா 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, கண்டிஷனா வளர்க்குறாங்க. கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணா, இந்த படமா அந்த மாதிரி பாஸ் பண்ணா, அது மாதிரி கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், நாகேஷ் சந்திரசேகர் சார், ஹரிதாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்களும் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டேரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார்னு நம்புகிறேன். சிவா சார், ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ணாடாதுன்னு. அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்ல டைரக்டர் யோசிச்சாரா, இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா? இல்ல அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கை தட்டாங்க, நிறைய பேர் ஏன் இங்க கை தட்டினீங்க
அப்போனா அது எல்லார் லைஃப்லையும் சார், சந்திரசேகர் சார், Okay. அது வந்து ஒரு கேள்வி. சந்திரசேகர் அர்ஜுன் சாருக்கு. சொன்னதுதான். சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? இல்லை அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ் பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.